பத்மா சேஷாத்ரி பள்ளிக்கூட விவகாரத்தில் எழுந்த பிரச்சனை. நான் ஃபர்ஸ்ட் ஒரு 2 நிமிஷம் உங்களை சைட் அடிச்சேன், அப்புறம் தான் உங்ககிட்ட பேச ஆரம்பிச்சேன் அப்படின்னு உடனே பக்கத்துல இருக்கிற மகள் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க பாத்தீங்களா எவ்வளவு சுதந்திரமா இருக்கோம் அப்படின்னு. அப்பா சைட் அடிச்சாரா, அதை அவங்க சுதந்திரமா பாத்துக்கிட்டாங்களாம். இதே போல உங்க வீட்டு பிள்ளைகளை யாராவது எதுக்கு உட்காந்து இது போல ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க சொல்லிட்டு நான் மதுவந்தி கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இது இந்த பள்ளியின் மீது நீங்கள் உள்நோக்கத்தோடு ஏதேனும் செய்தால் ஆட்சியை கலைக்கக்கூடிய அளவிற்கு போகணும் சுப்பிரமணிய சாமி சொன்னார் அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்க்கிறோம். என்னை பொறுத்த மட்டும் சுப்பிரமணிய சாமி ஒரு மனநோயாளி, அரசியல் கோமாளி அப்படின்னு. இன்றைக்கு அவர் ஒரு செல்லா காசு. உண்மையை சொல்லணும்னா பாரதிய ஜனதா கட்சியினரே அவரை மதிக்கிறதே கிடையாது. இப்போ பாரதி ராஜா ஒரு ஸ்டாண்ட் எடுத்து சொல்றாரு, வைரமுத்துவுக்கு ஆதரவாக அவர் நிற்கிறார். அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டா கூட பரவாயில்ல, நீங்க கருத்துக்களே சொல்லாமல் நகர்கிறீங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஆனா நாங்க இதைத்தாங்க சொன்னோம். இன்னைக்கு ஒரு புள்ள சொல்லியிருக்கு, எங்களுக்கு நடந்தப்ப கூட எங்களுக்கு யாருக்கும் கேட்கல, ஆனா இன்னைக்கு அந்த பிள்ளைக்கு நடந்திருக்கு, உடனே அதுக்கு நீதி கிடைக்கணும்ன்ற ஒரு வார்த்தையை அவங்க பயன்படுத்துறாங்களா? மீண்டும் 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த வைரமுத்துவையும் முன்னாள் குற்றச்சாட்டு சொன்ன விசாலை நோக்கி தான் போறாங்களே தவிர, நடந்த இந்த தகவலை மறைக்கிறதுக்கு தான் முழு முயற்சி எடுக்கிறாங்க. இவர்கள் எவ்வளவு உள்நோக்கம் கொண்டவர்களாக இங்க இருக்காங்கன்னு நீங்க பாருங்க. அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைகிறார் திரைப்பட இயக்குனர் திரு அமீர் அவர்கள். வணக்கம் சொல்லி வரவேற்று பயணிக்கலாம். அண்ணா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கேன்னு சொல்ல முடியாது, இந்த நிமிடம் வரைக்கும் பாதுகாப்பா இருக்கணும். வேணா பாதுகாப்பா இருக்கிறோம். ஆமா, மகிழ்ச்சி. இப்போ நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த சமகால அரசியல் நிகழ்வுகள் குறித்து ஒரு உரையாடல் நடத்தலாம் அப்படின்னு தான். குறிப்பா அந்த பத்மா சேஷாத்ரி பள்ளிக்கூட விவகாரத்தில் எழுந்த பிரச்சனை, அது தொடர்ந்து அடுத்தடுத்த பள்ளிகளில் இருந்து வந்திருக்கக்கூடிய புகார்கள் நமக்கு ஒரு பெரும் கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனா அதை நம்ம நிறைய பேசியிருக்கிறோம். நீங்க அது தொடர்பாக உங்க கருத்தை சொல்லுங்க. ஆனா அது அடுத்த கட்டத்துக்கு எங்க நகருதுன்னா, பத்மா சேஷாத்ரியில ஒரு பிரச்சனை தொடங்குகின்ற உடனேயே அகைன் மீண்டும் சின்மயி வைரமுத்துவை பற்றி ஒரு யாராவது பேசுறீங்களா அப்படிங்கிற ஒரு இதை ஏற்படுத்துகிறார். அந்த கேள்வியை திருப்பி கொண்டு வர்றாரு. இந்த பள்ளியை பற்றி ஒரு பதிவை விஷால் வெளியிட்டவுடன் காயத்ரி ராம் விஷால் மீது ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார். இதெல்லாம் எப்படி புரிந்து கொள்வது? எல்லாம் தனியாக நடக்கக்கூடிய நிகழ்வுகள் என்று புரிந்து கொள்வதா, அல்லது பத்மா சேஷாத்ரி பள்ளி தொடர்பான பிரச்சனை என்றவுடன் இவர்கள் எல்லாம் வருகிறார்கள் என்று புரிந்து கொள்வதா? இல்ல, இத இந்த நீங்க இவ்வளவு நீண்ட நெடிய இந்த தொடர் நிகழ்வுகளை சொன்னதை அது பள்ளியின் நிகழ்வாக, பள்ளியின் எதிர்வினையாக பார்க்கல. அது தத்துவத்தின் எதிர்வினையாக, ஒரு சமுதாயத்தை, குறிப்பிட்ட சமுதாயம் ஆதிக்கம் செலுத்துகன்னு நினைக்கிற அந்த எண்ணத்தின் வெளிப்பாடாக, தன்னை சார்ந்தவர்கள் யாரும் உயரமான இடத்தில் இருக்கக்கூடாது என்கின்ற மனோபாவத்தோடு நடக்கின்ற அந்த தொடர் தாக்குதல் தான் கேரக்டர் அசாசினேஷன் சொல்லுவாங்க. அதை பிற்படுத்தப்பட்ட சமுதாயமோ வேறு யாருமே மேலே எழுந்துடக்கூடாதுன்றதுக்கான தொடர் தாக்குதலாக தான் நீங்கள் சொன்ன நிகழ்வுகளை எல்லாம் நான் பார்க்குறேன். ஒன்றின் மேல் ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கிறத. பத்மா சேஷாத்ரி பள்ளி நிகழ்வை பொறுத்த மட்டும் அது ஒரு ஒரு வருத்தமான ஒரு நிகழ்வு. நடந்திருக்கவே கூடாது. அதாவது மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு நம்மளுடைய பழமொழி நமக்கு இருக்கு, நமக்கு சொல்லித்தரப்பட்ட பண்பாடு இருக்கு. அந்த வகையில தந்தையும் தாய்க்கும் அடுத்து தெய்வத்திற்கு முன்னால் இருக்கிறது குரு தான். இந்த நாட்டில் எல்லா விதமான மக்கள் இருக்காங்க, மனோநிலை கொண்டவர்கள் இருக்காங்க. தவறுகள் நடக்குதுன்னா நடக்குது, இல்லைன்னு நம்ம மறுக்க முடியாது. ஆனால் கல்வி கற்க போகின்ற இடத்தில் இது போன்ற அசம்பாவிதங்கள் நடக்கின்றது ஏன்னா ஒரு பள்ளிக்கூடம் என்பது அந்த வயதுல பெற்றோரை விட, நான் அடிக்கடி என்னுடைய பிள்ளைகளை சேர்த்திருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தில் போய் நான் சொல்லும்போது அதான் சொல்லுவேன், பெற்றோரை விட அதிக நேரம் உங்ககிட்ட தான் இருக்காங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல நீங்க தான் அவங்களை சரி பண்ணணும். பெற்றோர்களிடத்துல ஒரு சுதந்திரமா இருப்பாங்க. ஆசிரியர்கள், குருமார்கள் நீங்க தான் அவர்களை சரியா வழி நடத்தணும். எது சரி, நீங்க சொன்னா கேட்கக்கூடிய மனநிலையில இருப்பாங்க அப்படின்னு. அப்போ அவர்களை ஒரு செடியை எப்படி மரமாக உருவாவதற்கு தண்ணி ஊற்றி ஊற்றி அழகா பாதுகாத்து ஒரு வேலி போட்டு வளர்க்கின்ற ஒரு முக்கியமான காலகட்டம். அது மரமா வளர்ந்ததுக்கு அப்புறம் அது நீங்க பாதுகாக்க வேண்டியது, அது தன்னை பாதுகாத்துக்கணும்.
ஆனால் செடியாக இருக்கும் பொழுது ஒரு வேலி போட்டு யாரும் பறிச்சிடாத அளவுக்கு, வேற யாரும் மேய்ஞ்சிடாத அளவுக்கு ஒரு பாதுகாப்பு போடுவோம் இல்லையா? அந்த பாதுகாப்பு அரண் தான் பள்ளிக்கூடம்னு நினைக்கிறேன், குருமார்கள் நினைக்கிறேன். அப்போ அவர்கள் தான் செம்மைப்படுத்தணும், அவர்கள் தான் செழுமைப்படுத்தணும். அதிலும் குறிப்பாக அந்த இன்றைய காலகட்டத்தில் 8th-லேருந்து 9th-ன்னு வச்சுக்கலாம், 9th-லேருந்து 12th வரைக்கும் வரக்கூடிய அந்த பாலப்பருவம் இருக்கு இல்லையா, அந்த டீனேஜ்னு சொல்லக்கூடிய அந்த ஏஜில் எதை அவர்களுக்கு போதிக்கிறோமோ அது ரொம்ப கரெக்டாக பிடிச்சிப்பாங்க அவங்க. அப்போ அந்த இடத்துல தான் இங்கே மிகப்பெரிய தவறு நிகழ்ந்திருக்கிறதை நம்ம பார்க்க முடியுது. இது ஒரு மன்னிக்கவே முடியாத குற்றம்னு தான் நம்ம சொல்லணும். தவறு உலகத்தில் எங்கேயுமே நிகழலையா அப்படின்னு நம்ம சொல்ல வரல. அந்த இடம் ரொம்ப தவறான இடமா நம்ம பார்க்குறோம். கோயில் என்பது எப்படி கண்ணியத்திற்குரிய ஒரு இடமோ, அதுபோல கல்வி நிலையம் என்பதும் ஒரு கண்ணியத்திற்குரிய போற்றுதலுக்குரிய இடமா தான் இருக்கணும் முடியும். அதாவது ஒரு விளையாட்டு பருவத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் ஜாலியா இருக்கலாம், போகலாம் வரலாம், ஸ்கூல் அவர்கள் வேற மாதிரியா பார்க்கலாம். ஆனா கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் அங்கே எப்படி இருக்கணும்னா கிட்டத்தட்ட ஒரு 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 குரு, ஒரு கடவுள் மனநிலையில நின்று தான் அந்த பிள்ளைகளை பார்க்கணும். எல்லா பிள்ளைகளும் நம்ம பிள்ளைய தான் அப்படின்ற மனநிலையில பார்க்கணும். ஆனா அங்கே இந்த ஒரு யதார்த்தமாக ஒரு நாள் நடந்திருக்கு நிகழ்வாக இருந்தால் நம்ம அதை தவிர்த்துட்டு போயிடலாம். இது தொடர்ச்சியாக நிகழ்ந்திருக்கு அப்படின்றது மிக வேதனைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கு. அதில் தொடர்ச்சியாக நடந்ததுன்றதை தாண்டி இந்த நிகழ்வு குறித்து அந்த நிர்வாகத்திடம் கம்ப்ளைண்ட் பண்ணப்பட்டிருக்கு, புகார் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த புகாருக்கு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காம இது போன்ற பெண்கள் மீது அத்துரிமை பண்ணக்கூடிய அந்த செயலுக்கான கமிட்டியில அந்த சம்பந்தப்பட்ட ராஜகோபால் என்கின்ற அந்த கயவனை நியமித்திருக்கிறது இருக்கு இல்லையா, அதுதான் அந்த பள்ளியின் நிர்வாகத்தின் மீது நமக்கு சந்தேகத்தை எழுப்புது. அந்த பள்ளியின் நிர்வாகத்தின் மீது இருக்கக்கூடிய நம்பகத்தன்மையை குறைக்குது. அவர்கள் என்ன மாதிரியான மனநிலையில இருக்காங்க அப்படின்னு. அப்போ என்னுடைய பள்ளிக்கூடத்தில் தொடர்ச்சியாக ஒரு 5 ஆண்டுகளாக தவறு நிகழ்ந்திருக்கு. ஏற்கனவே புகார்கள் வந்திருக்கு. அந்த புகார்களை பெற்ற உடனே இது போல ஒரு ஆசிரியரை பணி நீக்கம் செஞ்சிருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை அங்கேயே முடிஞ்சிருக்கும். அப்புறம் பணி நீக்கம் செய்யாமல் வைத்திருந்ததற்கான அந்த எதேச்சாதிகார மனோபாவம் இருக்கு இல்லையா, அதுதான் இங்கே கேள்விக்குறியாக நிற்குது. நாங்கள் எது வேணாலும் செய்வோம், எங்களை யாரும் கேட்கக்கூடாது அப்படின்னு. ஏன்னா ஏற்கனவே அதே பள்ளியில ஒரு மாணவன் நீச்சல் குளத்துல இறந்துடுறான். நீச்சல் குளத்தில் இறந்ததற்கு கொஞ்சமாவது தார்மீக பொறுப்பு ஏற்கணும் இல்லையா? இந்த நாட்டில் ரயில் விபத்து நடக்கும் பொழுதெல்லாம் ரயில்வே அமைச்சர்கள் தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்வாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அமைச்சர் போய் அந்த ஆக்சிடென்ட்டை நடத்தினாருன்னு அர்த்தமா? தான் சார்ந்திருக்க துறையில ஒரு விபத்து நிகழ்ந்துருச்சுன்னா அந்த பொறுப்பு ஏற்கக்கூடியவங்களா இருந்திருக்காங்க. அப்படி தன்னுடைய பள்ளிக்கூடத்தில் ஒரு தவறு நிகழ்ந்துருச்சு, ஆமாங்க, யாருமே வேணுமே திட்டமிட்டு நாங்கள் ஒரு குழந்தைய தண்ணீர் மூழ்கடிச்சு சாகடிக்கல, ஒரு தவறு நிகழ்ந்துருச்சு, அதை நாங்கள் திருத்திக்கிறோம், அதற்காக நாங்கள் பொது இடத்துல மன்னிப்பு கேட்கிறோம், பெற்றோர்களிடத்துல மன்னிப்பு கேட்கிறோம்னு சொல்லாம அவர்கள் நீதிமன்றத்துல போய் நின்று வாதாடுறாங்க. வாதாடும் போது கூட அங்கே கூட என்ன நிகழுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீதிமன்றத்தில் கூட அந்த நீச்சல் குளம் கட்டுவதற்கு அனுமதியே பெறல. அந்த உண்மை வெளிவருது. அந்த உண்மை வெளிவரும் பொழுது நீதிபதி கேட்கிறாரு, என்னங்க நீச்சல் குளம் கட்டுவதற்கு நீங்க உங்களுக்கு அனுமதியே இல்லைன்னா அந்த வழக்கை அவர்கள் தரப்பிலிருந்து பத்மா சேஷாத்ரி தரப்பிலிருந்து வாதாடுகிற வழக்கறிஞர் என்ன சொல்றாருன்னா, நாங்க பெர்மிஷனுக்கு கொடுத்துருக்கோம், இன்னும் வரலன்றாங்க. அப்போ எவ்வளவு ஒழுங்கற்ற சட்டத்துக்கு புறம்பான செயல்களை அவ்வளவு தொடர்ச்சியாக ஒரு கல்வி நிறுவனத்தின் பேர்ல செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்ற உண்மைகள் எல்லாம் நமக்கு தெரிய வருது. அப்போ பள்ளி நிர்வாகத்தையே நம்ம இங்க குறை சொல்றோம்னா, இந்த நிகழ்வுக்கும் பள்ளி நிர்வாகத்துக்கும் நேரடி தொடர்பு இல்லை. ஆனால் இந்த நிகழ்வை கண்டும் காணாதது போல் இருந்தது என்ற அந்த மனோபாவம் இருக்கு இல்லையா, அந்த மனோபாவத்தை தான் நம்ம கேள்வியாக வைக்கிறோம். ஓகே. அது ஆனா இதுல இன்னொரு கேள்வி என்ன வருதுன்னா, இதையெல்லாம் கேட்கக்கூடியவர்கள் அங்க ஒரு கிறிஸ்தவ பள்ளியில நடந்தா கேட்பீங்களா, அங்க ஒரு இஸ்லாமியர் பண்ணா கேட்பீங்களா, இப்படி வரக்கூடிய எதிர்வினைகள் இருக்கு இல்லையா. ஒரு கேள்வி கேட்கப்படுகின்ற பொழுது, குழந்தைகள் பாதித்துக்காக இந்த கேள்வி வருகின்ற பொழுது இந்த கேள்வி வருது, அதை கேட்டீங்களா, இதை கேட்பீங்களா, இதுனா நீங்க கேட்டிருப்பீங்களா என்று வரக்கூடிய கேள்விகளும் அதே காலகட்டத்துல வேறு ஒருவரை நோக்கி வைக்கக்கூடிய இது போன்ற குற்றச்சாட்டுகளும் இது தொடர்ச்சியாக இந்த பாரதிய ஜனதா கட்சியை பின்பற்றுகிறவர்கள், இந்த RSS மனோபாவத்தில் இருப்பவர்கள், அந்த மேலாதிக்க மனோபாவத்தில் இருப்பவர்கள், சாதிய மேலாதிக்க மனோபாவத்தில் இருப்பவர்களுடைய பேச்சு தான் இது. அங்கே நடந்தா கேட்டிருப்பீங்களா, இங்கே நடந்தா கேட்டிருப்பீங்களா. நான் நடத்துகிற ஒரு நிறுவனத்தில் தவறு நிகழ்ந்திருக்கு, அதை சுட்டி காட்டுறாங்கன்னா நம்ம அதை பற்றி தான் பேசணுமே தவிர, அங்கே நடந்திருக்கு கேட்டிங்களா, இங்கே நடந்திருக்கு கேட்டிங்களான்னா இதில் ஒரு கேள்வி எழுது. அப்போ எல்லாரும் சேர்ந்து தொடர்ச்சியாக கல்வி நிறுவனங்கள் கூட இது போன்ற செயல்களை செஞ்சுக்கிட்டே இருக்காங்களா? அப்போ எல்லோருக்குமே ஒருவருக்கு ஒருவர் செய்யக்கூடிய தவறுகள் தெரிஞ்சிருக்கா அப்படின்றதெல்லாம் நமக்கு நிறைய கேள்விகள் எழுது. ஏன்னா இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த ராஜகோபாலன் என்ன சொல்றாங்கன்னா,
நாங்க இதை தொடர்ச்சியா நாங்க ஒன்னு சொல்றோம், ஒரு இடத்துல சொல்றோம், நான் விளையாட்டுக்காக ஆரம்பிச்சேன். விளையாட்டு யாரோட விளையாடுறது? பள்ளி குழந்தைகளுடைய பெத்த பிள்ளையோட விளையாட்டு விளையாட முடியுமா? அது போல பெத்த பிள்ளைகள் போலதான் அது. யாருக்கிட்ட விளையாடுறதுன்னு இருக்கு. இது போல ஒரு காரணத்தை சொல்றான். சொன்னதும் இல்லாமல் நாங்கள் இதெல்லாம் பதிவு செஞ்சு வச்சு இன்னும் வேறு சில ஆசிரியர்கள்லாம் நாங்க பார்த்து மகிழ்வோம் அப்படின்னு சொல்றோம். அப்போ இந்த நிகழ்வுகள் எல்லாம் தெரிஞ்சிருக்கா அப்படின்னா இவர்கள் என்ன மாதிரியான இவர்கள் யார், என்ன மாதிரியான மனநிலையில இந்த கல்வி நிறுவனத்தை நடத்துறாங்க அப்படிங்கும் போது அந்த ட்ரஸ்டியா இருக்கக்கூடிய ஒய்ஜி மகேந்திரன் திரைப்பட நடிகராக இருந்தவர் இப்ப திரைப்படத்துறையில இருக்கும் பொழுது சில விஷயங்கள் நம்ம பொதுவெளியில பேசும்போது நம்ம ரசிச்சிருக்கலாம், கண்டு காணாமலும் போயிருக்கலாம். அவர் தன்னுடைய இந்த வயதில் கூட தன்னுடைய மகளோட உட்கார்ந்துக்கிட்டு ஒரு நேர்காணல்ல ஒரு பெண்ணோட பேசும்போது என்ன சொல்றாருன்னா, நான் ஃபர்ஸ்ட் ஒரு 2 நிமிஷம் உங்களை சைட் அடிச்சேன், அப்புறம் தான் உங்ககிட்ட பேச ஆரம்பிச்சேன் அப்படின்னு. உடனே பக்கத்துல இருக்கிற மகள் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க பாத்தீங்களா எவ்வளவு சுதந்திரமா இருக்கும் அப்படின்னு. அப்பா சைட் அடிச்சாராம், அதை அவங்க சுதந்திரமா பாத்துக்கிட்டாங்களாம். ஸோ இதே போல உங்க வீட்டு பிள்ளைகளை யாராவது எதுக்க உட்காந்து இது போல ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க சொல்லிட்டு நான் மதுவந்தி கொஞ்சம் அப்படின்னு அந்த வார்த்தைகளை பயன்படுத்தி இருந்தாங்கன்னு வச்சுங்க, உங்களால் ஏற்க முடியுமான்னா இவர்கள் இதையெல்லாம் ஒரு பொருட்டாவே மதிக்கலைன்றது தெரியுது. அப்ப இவர்கள் தான் இந்த கல்வி நிறுவனத்தை நடத்தியிருக்காங்க. அந்த கல்வி நிறுவனத்தை நடத்தி இவர்கள் மீது குற்றச்சாட்டுகளை முன்வைத்த உடனே அங்க நடந்தது பாத்தியா, இங்க நடந்தது பாத்தியான்னு கேக்குறாங்க. எங்கே நடந்திருந்தாலும் தப்பு தான். அது கிறிஸ்தவ பள்ளியோ, இஸ்லாமிய பள்ளியோ, இந்து பள்ளியோ, எந்த சாதிய பள்ளியோன்றது முக்கியம் இல்லை. கல்வி நிறுவனத்தில் நடந்தது தவறா என்றால் தவறு. அதற்கு முதல்ல தார்மீக பொறுப்பு இருக்கணும். ஆமாங்க நாங்க அந்த பொறுப்பை ஏற்கிறோம்னு ஒற்றை வார்த்தையில அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா இது ஈஸியா முடிஞ்சிருக்கும். ஆனால் அவர்கள் தான் பொதுவெளியில் இது ஒரு சாதிய எதிர்ப்பு மனநிலையில வருதுன்னு அவங்கதான் தன்னுடைய சாதியை மீண்டும் மீண்டும் சொல்றாங்க. இன்றைக்கும் நான் பொதுவெளியில பார்க்கக்கூடிய விஷயம் என்ன இருக்குன்னா, ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ இந்த குறிப்பிட்ட பள்ளியை சாதியை சொல்லி எந்தவித குற்றச்சாட்டும் சொல்லவே இல்லை. இந்த சாதிக்காரங்க இப்படி பண்றாங்கன்னு சொல்லிட்டு அரசு பள்ளி கல்வி அமைச்சரோ அது என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை எடுக்கணும்னு தான் சொல்றாரே தவிர இவர்களாகத்தான் முன் நாங்கள் இன்ன சாதின்னு. அதுவும் குறிப்பாக மதுவந்தி போன்றவர்கள் பொதுவெளியில பேசும் பொழுது அவர்கள் சாதாரணமாகவே எந்த காணொலியை எடுத்துக்கிட்டாலும் நேர்காணலை எடுத்துக்கிட்டாலும் தன்னுடைய சாதியை சொல்லி பேசுவதில் பெருமைப்பட்டவராக இருக்கிறார். அவரே தன்னை ப்ரமோட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு ஒவ்வொரு காலகட்டத்திலையும். ஆமா நான் பிராமணா இருக்கிறதுல பெருமைப்படுறேன், நான் பிராமணனுக்கு மூல வலிமை ஜாஸ்தின்னு அவரே தான் தன்னை மார்க்கெட்டிங் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அப்ப அவரே மார்க்கெட்டிங் பண்ணிக்கிட்டதுனாலதான் இந்த எதிர்வினைகள் ஏற்படுதுன்றதை அவர் உணரணுமே தவிர அதை விட்டுட்டு அங்க நடக்குதா இங்க நடக்குதான்னா இப்ப இங்கே நடந்துட்டு இருக்குதான் இருக்கு. இப்ப தொடர்ச்சியாக ஜெயின் ஜார்ஜ் ஆங்கிலோ இந்தியன் ஸ்கூல்ல நடந்திருக்கு, செட்டிநாடு வித்தியாசிரமத்தில் நடந்திருக்கு, தொடர்ச்சியாக வருது. நாம இப்ப யாராவது அங்கே அந்த நிர்வாகத்தினுடைய யாராவது சாதியை குறித்து பேசுறாங்களா, மதம் குறித்து பேசுறாங்களா? செட்டிநாடு வித்தியாசத்துல நடந்திருக்கு, அந்த நிர்வாகி யாராவது என்னங்க நீங்க அவர்கள் சார்ந்த சாதி குறித்து பேசுகிறார்களா இல்லதான் அப்படின்னு அவங்க சொல்றாங்களா? சொல்லல. ஆங்கிலோ இந்தியன் ஸ்கூல்ல நடந்திருக்கு, கிறிஸ்தவர்கள் மீது நீங்க தாக்குதல் நடத்துறீங்க அப்படின்னு சொல்லி திமுகவுக்கு யாராவது கேட்கறாங்களா? ஆனா இது இந்த பள்ளியின் மீது நீங்கள் உள்நோக்கத்தோடு ஏதேனும் செய்தால் ஆட்சியை கலைக்கக்கூடிய அளவிற்கு போகணும் சுப்பிரமணிய சாமி சொன்னார் அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்க்கிறோம். என்னை பொறுத்த மட்டும் சுப்பிரமணிய சாமி ஒரு மனநோயாளி, அரசியல் கோமாளி அப்படின்னு தான் சொல்ல முடியும். அவர் அவ்வளவு பெரிய முக்கியத்துவம் வாய்ந்தவர்லாம் கிடையாது. ஒரு காலகட்டத்தில் பிரபல்யமாக இருந்தாரு. அவருடைய ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி அன்றைக்கு இருந்த ஜெயலலிதா அவர்களுடைய நெருக்கமாகவும் வேறு சில காரணங்களுக்காகவும் ஆட்சி கவிழ்ப்புக்காகவும் இருந்தாரே தவிர திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஆட்சி கவிழ்ப்புல முக்கியமா இருந்தாரு. அப்புறம் அவரே கூட தமிழகத்தில் பார்த்தீங்கன்னாக்கும் மாறுவேடமிட்டு வரக்கூடிய காட்சிகள் எல்லாம் நம்ம பார்க்க முடிஞ்சது. அதிமுகவுக்கு ஆதரவாக இருந்து அம்மையார் ஜெயலலிதாவோட நெருக்கமாக இருந்து பின்னர் அம்மையார் ஜெயலலிதாவால் அவரே எதிர்க்கப்பட்டு நீதிமன்றத்திற்கு வரும் பொழுது மகளிர் அணியினால் கேவலமான வரவேற்பு எல்லாம் கொடுக்கப்பட்ட நிகழ்ச்சிகள்லாம் நமக்கு எல்லாமே தெரியும். அப்புறம் மார்வேஷம் போட்டு விமானத்தில் பயணித்து வந்த கதையெல்லாம் இருக்கு. அவரை பெரிய ஹீரோன்னு நினைச்சு மதுரை பாராளுமன்ற தேர்தலில் அவரை 2 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற வச்ச காலமெல்லாம் ஒண்ணு உண்டு. அன்றைக்கு அவரை பற்றிய ஒரிஜினல் முகம் தெரியாது. இன்றைக்கு அவர் ஒரு செல்லா காசு. உண்மையை சொல்லணும்னா பாரதிய ஜனதா கட்சியினரே அவரை மதிக்கிறதே கிடையாது. அவரே பொதுவெளியில தன்னுடைய சாதியை பற்றியும் தன்னுடைய பிறப்பை பற்றியும் பெருமையாக பேசிக்கொண்டு தெரிகிறவர். அதனால அவருடைய இந்த பேச்சு என்பது அது ஒரு எதேச்சாதிகார மனோபாவத்தால அந்த சாதியை நான் உயர் சாதின்ற மனநிலையில பேசுற பேச்சாதான் இருக்கே தவிர அவர் சொல்வது போல ஒருவேளை நடந்துச்சுன்னு வச்சுங்களேன் ஆட்சி கலைப்புண்டு. என்னை பொறுத்த மட்டும் நான் என்ன நினைக்கிறேன்னா, திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் சொன்னது போல அந்த இலக்கு 200 எட்டிடுவாங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் குறைவா ஆட்சியை கலைச்சிட்டு தேர்தல் வச்சால் 200க்கும் மேல வெற்றி பெறுவாங்க. 200 பிடிச்சிருவாங்க. அப்ப என்ன செய்வாங்கன்னு தெரியல.
இப்ப இப்ப அமீர் போன்றவர்கள் இந்த விவகாரத்துல பேசுகின்ற பொழுது ஒரு கேள்வி, நீங்க திரைப்படத்துறையை இருக்கிறீர்கள் என்பதற்காக மட்டுமல்ல, அதை தாண்டி ஒரு பொது சமூகத்தில் ஏதேனும் சிக்கல் என்று வருகின்ற பொழுது உங்கள் குரல்கள் வருகிறது என்று சொன்னால் எல்லாவற்றிற்கும் குரல் கொடுக்க வேண்டியதுதானே? நீங்க குறைந்தபட்சம் உங்களுக்கு கருத்தியா சொல்லியிருக்கீங்களா அப்படிங்கிற கேள்வி வருகின்ற பொழுது திரு வைரமுத்து அவர்கள் பற்றி எழுந்திருக்கக்கூடிய அந்த விமர்சனம், திரு விஷால் அவர்களை குறித்து எழுந்திருக்கக்கூடிய விமர்சனங்களில் இப்போ பாரதி ராஜா வந்து ஒரு ஸ்டாண்ட் சொல்றாரு, வைரமுத்துவிற்கு ஆதரவாக அவர் நிற்கிறார். அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டா கூட பரவாயில்ல, நீங்க கருத்துக்களே சொல்லாமல் நகர்கிறீர்களா அப்படிங்கிற கேள்வி வருகிறது. இந்த இடத்துல நான் வந்து முரண்படுறேன். வைரமுத்து அவர்களுடைய விவகாரத்தில் ஏற்கனவே வைரமுத்து விவகாரம் வந்து சின்மய விவகாரம் பெரிதாக பேசப்பட்ட பொழுது நம்ம பொதுவெளியில கருத்தை வச்சிருக்கோம். என்ன கருத்தை முன் வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னா, வைரமுத்து சின்மய விவகாரம் என்பது நேற்றைக்கு நடந்ததல்ல, பல ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்ததாக அவங்க சொல்றாங்க. 20 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்ததாக சொல்றாங்க, குறைந்தபட்சம் அதிகபட்சம்னு வச்சுங்களேன். அதை வந்து யார் போய் ஆராயிறது, அது குறித்து யாரு கேட்கிறது? ஏன்னா அந்த நிகழ்வு நடந்ததற்கு பின்னால் சின்மயி அவர்களுடைய திருமணத்தில் வைரமுத்து கலந்திருக்கக்கூடிய காட்சிகளை எல்லாம் நம்ம பார்க்க முடியுது. சின்மயி அவர்கள் வைரமுத்துவின் காலில் விழுந்து ஆசீர்வாதம் பெற்ற காட்சியெல்லாம் பார்க்க முடிஞ்சிருக்கு. அவர் சொல்ற நிகழ்வு என்பது இந்த திருமணத்திற்கு முன்னால் நடந்ததா சொல்றாங்க, ஏதோ வெளிநாட்டுல நடந்ததாக சொல்றாங்க. அப்போ எந்த காலகட்டத்தில் அதை வெளிப்படுத்தினாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது, தமிழகத்தில் நீண்ட நெடிய வருடங்களுக்கு பிறகாக ஆரியத்திற்கும் திராவிடத்திற்குமான போர் துவங்கி இருக்கக்கூடிய சூழல்ல இவர்கள் இது போன்ற குற்றச்சாட்டை முன்வைத்து தமிழர்களுடைய நலனுக்காக வைரமுத்து களத்தில் நின்று அரசியல் பேசும் பொழுது அவர் மீது இந்த குற்றச்சாட்டு வெளிப்படுது. அதைத்தான் நம்ம அப்பவே கண்டிச்சோம். நம்ம கண்டிச்சது என்னன்னா, இவ்வளவு நீண்ட நெடிய வருடங்களுக்கு பின்னால் இந்த பிரச்சனையை எடுத்துட்டு வர்றீங்க. ரெண்டாவது, இந்த பிரச்சனை இப்போ வைரமுத்து வேறோ எங்கேயோ ஒரு தவறான நிகழ்வை செய்யும் பொழுது அதன் வெளிப்பாடு வரும்போது கூட நீங்க சொல்லல. அவர் தமிழர் நலனுக்காகவும் தமிழ் மக்களுக்கு பக்கமும் அரசியல் பேச தொடங்கி இருக்கக்கூடிய சூழல்ல, தமிழக நிலவரம் மாறிக்கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல தான் அவர் மீது குற்றச்சாட்டு வைத்து வீழ்த்தப்படணுன்ற எண்ணத்தோட தொடங்கப்பட்டதா தான் நம்ம அதை பார்க்கிறோம். ரொம்ப சிம்பிள் சார். நம்ம பேசுறது வந்து இதுல வந்து சின்மயி அவர்கள் என்ன விதமான எதிர்ப்பை அன்றைக்கு தெரிவித்தார்? அந்த நிகழ்வு குறைந்தபட்சம் அவரை அடிச்சாரா? வைரமுத்து அவர்களை தன்னுடைய கைகளால் அடிச்சாரா? அது தவறாக நடக்கும்போது தீய வார்த்தைகளால் திட்டினாரா? என்ன எதிர்ப்பை காட்டினார் அப்படின்றதுக்கு இன்னைக்கு வரைக்கும் அவர்கிட்ட இருந்து சரி, இது வைரமுத்து தமிழ் சமூகம் சார்ந்து பேசுகிறார் என்பதால், அவர் தமிழர் என்பதால் தமிழ் சமூகத்தினுடைய அரசியல் பேசுகிறார், குறிவைக்கப்படுகிறார் அப்படின்னு நீங்க ஒரு வாதம் வச்சீங்கன்னா, விஷாலை நோக்கியும் இன்றைக்கு அந்த விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறாங்கல்ல? அதாவது, நான் திரைத்துறை சார்ந்தவன், நான் சில விஷயங்களை வந்து ரொம்ப வெளிப்படையாக பேச முடியாது. ஆனால் மற்ற துறைகளை பொறுத்த மட்டும் மற்ற துறைகளிலிருந்து திரைத்துறை எந்த அளவுக்கு வித்தியாசமாக இருக்கிறது அப்படின்னு சொன்னா, ஆணும் பெண்ணும் நெருக்கமாக பழகக்கூடிய துறையாக திரைத்துறை இருக்கிறது. அதில் யாருக்குமே மாற்று கருத்து கிடையாது. இப்போ இன்றைக்கு வந்து இப்பொழுதுதான் சமீபத்தில் தான் நம்ம பார்க்கிறோம், ஒரு பொதுவெளியில் ஒரு மருத்துவர்கள் வந்து ஆண் மருத்துவரும் பெண் மருத்துவரும் சேர்ந்து தங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஸ் பண்றதுக்காக அவங்க பொதுவெளியில நடனம் ஆடுறாங்க. இப்ப நம்ம பார்க்கிறோம். இப்பதான் நம்ம அதெல்லாம் பார்க்கிறோம். இதுக்கு முன்னாடி காலகட்டங்கள்லாம் இதெல்லாம் பார்க்க முடியல. ரொம்ப கண்ணியமாக இருப்பாங்க. அதுபோல திரைத்துறையை பொறுத்த மட்டும் ஆணும் பெண்ணும் அதிகமாக நெருக்கமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உள்ள துறை தான் இது. நீங்க பொதுவெளியிலே பார்த்துருப்பீங்க. அதுவும் இன்றைக்கு பாலிவுட் திரைப்படங்கள் எல்லாம் நீங்க பாலிவுட் திரைத்துறையெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கும் பொதுவெளியில ஒரு இசை வெளியீட்டு விழாவிலே தன்னுடைய கணவர் இருப்பாங்க. இப்போ நான் உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், கஜோல் திருமணம் ஆகியிருக்காரு. ஆனால் அவர் இருப்பார், அஜய் தேவன் இருப்பார், ஷாருக் கான் வருவார். ஷாருக் கானும் கஜோலும் ஹக் பண்ணிப்பாங்க, அவங்க கன்னத்தில் முத்தமிட்டுக்குருவாங்க. இதையெல்லாம் ஒரு வழக்கமாக பண்பாடாக ஆக்கி கொண்டிருக்கக்கூடிய துறை தான் திரைத்துறை. நான் இவ்வளவுதான் உங்களுக்கு சொல்ல முடியும். அதனால திரைத்துறையில வந்து வலுக்கட்டாயமாக ஒருவர் மீது வந்து பாலியல் துன்புறுத்தல் நடந்துச்சு அப்படின்னு சொன்னா அது நம்ம ஏற்கவே முடியாது. காரணம், இங்கே வந்து சில பெண்கள் ஏற்கனவே இந்த ஒரு திரைத்துறையை சேர்ந்தவங்க பேர் முழுமையாக கரெக்டாக சொல்லணும்னா அவங்க தான் அந்த மாதிரி தான் நினைக்கிறேன். என்னை வந்து எல்லாருமே பயன்படுத்தினாங்க வாய்ப்புக்காக அப்படின்னு சொல்லி கடைசியா ஒரு குற்றச்சாட்டு சொன்னாங்க, நிறைய பேர் மேல சொன்னாங்க. அப்போ இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்றத நம்ம ஆழமா போய் பார்க்கும் பொழுது, நடந்து நிகழ்வு தவறா அப்படின்னு பார்த்தா தவறு தான், அதுல மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் தான் உடன்பட்டு ஒரு விஷயத்தை செஞ்சிருக்காரு அப்படின்ற உண்மையும் அதுக்குள்ள வந்து வெளிப்படுது. தான் திரைத்துறையில் பிரபலமாவதற்காக, செல்வாக்கு பெறுவதற்காக, பொருள் சேர்ப்பதற்காக, வளமான வாழ்க்கையை தேர்ந்தெடுப்பதற்காக
ஒரு முன்னணி நடிகையாக வலம் வருவதற்காக சில வேலைகளை செஞ்சிருக்காங்க அப்படின்னு உடன்பட்டுட்டு ஒரு கட்டத்தில் அது நடக்கலைங்கும் போது பொதுவெளிக்கு வர்றாங்கன்னு. அப்போ இதை நம்ம நம்ம எப்படி எடுத்துக்க முடியும் அப்படின்றது தெரியல. நான் திரைத்துறைக்கு வக்காலத்து வாங்குவதாக யாரும் நினைக்க வேணாம். விஷால் தவறு செஞ்சிருந்தாலும் சரி, அமீர் தவறு செய்திருந்தாலும் சரி, தவறு செஞ்ச அன்னைக்கே நீங்கள் பொதுவெளியில் சொல்வதற்கு இன்னைக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. முன்ன போலலாம் கிடையாது. ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன்னாடி திரைத்துறையெல்லாம் கிட்டத்தட்ட குருகுலம் மாதிரி தான் இருந்தது. அன்றைக்கு இருந்த நடன இயக்குநர்கள், அவர்களுக்கு கீழே வேலை செய்த பெண்கள் எல்லாம் மாஸ்டர் என்ன சொல்றாரோ எதிர்த்து பேசவே முடியாது. இன்னைக்கு அப்படிலாம் கிடையாது. இன்னைக்கு சோசியல் மீடியா பெருசா இருக்கு, மீடியா பெருசா இருக்கு. எந்த விஷயத்தையும் நீங்க எனக்கு இப்படி நான் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு நீங்க ட்விட்டர்ல போட்டீங்கன்னு வச்சுங்களேன், 10 நிமிஷத்துல உங்களுக்கான நியாயம் கிடைக்கிறதுக்கான வழி வருது. சோ உடனடியாக உங்களுக்கு அநீதி இழைக்கப்படுகிறதுன்னு சொன்னால் உடனடியாக நீங்க உங்கள் குரலை உயர்த்துங்கள், உங்களுக்கான நீதியை கேளுங்கள், மக்கள் உங்கள் பக்கம் நிற்க தயாராகத்தான் இருக்கிறார்கள் அப்படிங்கிறீங்க. அதை செய்யாம விட்டுட்டாங்க. இதுல முக்கியமா இன்னும் ஒரு விஷயம் நான் கேட்க நினைக்கிறது என்னன்னா, இந்த மீ டூ என்கின்ற அமைப்பின் மூலமாக பெண்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த அநீதிக்கு, பாலியல் துன்புறுத்தலுக்கு ஒரு நீதி வேணும்ன்றதுதான் சின்மயி போன்றவர்களுடைய குரலாக இருக்கிறது, காயத்ரி ரகாவுடைய குரலாக இருக்கிறது. அதாவது வளர்ந்த பருவ வயதை தாண்டிய பக்குவமடைந்த பொதுவெளியில் எல்லாவற்றையும் பார்த்த உங்களுக்கே ஒரு நீதி வேண்டும் என்று நீங்கள் நினைக்கின்ற பொழுது, பள்ளி பருவத்தில் எந்த விதமான பாலியலை பற்றிய புரிதலும் இல்லாத பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நடந்த ஒரு அநீதியை தங்கள் பொது வெளியில சொல்றாங்கன்னா, உங்களை விட அவர்கள் தைரியசாலிகள். நீங்கள் பிரபலமாக இருக்கீங்க, பொது வெளியில இருக்கீங்க, உங்களுக்கு புகழ் வெளிச்சம் இருக்கு, கேமரா வெளிச்சம் இருக்கு, எல்லா மீடியாவுடைய போக்கஸ் இருக்கு. இருந்தும் நீங்கள் சொல்லாததை, எந்தவித பின்புலம் இல்லாமல் நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த பிள்ளைகள் இன்றைக்கு தங்களுக்கு ஏற்பட்ட அநீதியை பொதுவெளியில தன்னுடைய முன்னாள் மாணவர்களோடும் நண்பர்களோடும் பகிர்ந்து கொண்டு ஒரு பொதுவெளியில் கொண்டு வந்து சொல்றாங்கன்னா, நீங்க யார் பக்கம் நின்றுக்கணும்? நல்லா யோசிச்சு பாருங்க செந்தில். யார் பக்கம் நின்றுக்கணும்? உடனடியாக அந்த குழந்தைகளுக்கு பக்கத்துல தானே அவங்க நின்றுக்கணும். நின்னாங்களா அப்படின்னு சொன்னா இவர்கள் எவ்வளவு உள்நோக்கம் கொண்டவர்களாக இங்க இருக்காங்கன்னு நீங்க பாருங்க. அப்போ உடனே ஆகா நாங்க இதைத்தாங்க சொன்னோம், இன்னைக்கு ஒரு புள்ள சொல்லியிருக்கு, எங்களுக்கு நடந்தப்ப கூட எங்களுக்கு யாருக்கு கேட்கல, ஆனா இன்னைக்கு அந்த பிள்ளைக்கு நடந்திருக்கு, உடனே அதுக்கு நீதி கிடைக்கணும்ன்ற ஒரு வார்த்தையை அவங்க பயன்படுத்துறாங்களா? பயன்படுத்தல. மீண்டும் 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த வைரமுத்துவையும் முன்னாள் குற்றச்சாட்டு சொன்ன விசாலை நோக்கி தான் போறாங்களே தவிர, நடந்த இந்த தவறை மறைக்கிறதுக்கு தான் முழு முயற்சி எடுக்கிறாங்க. அதுதான் நான் சொன்ன அந்த சாதிய மேலாதிக்க மனோபாவம்னு நான் சொல்றேன். கோயம்புத்தூருக்கு போறார், கொரோனா நோயாளிகள் அந்த மருத்துவமனை ஆய்வு செய்ய போகிறார். கோபேக் ஸ்டாலின் அப்படிங்கிறது ட்ரெண்ட் செய்யப்படுகிறது. ஒரு திரைப்பட நடிகர், நான் பேர் சொல்ல ஒரு மணி உங்களை பத்தி பேசணும், அதெல்லாம் பதிவு போடுறாங்க. இதெல்லாம் அரசியல் அறிவற்றவர்கள் தான் ரிசைன் பண்ண சொல்லுவாங்க. அரசியல்னா அதோட அடித்தளம் கூட என்னன்னு தெரியாதவங்க, மக்களுடைய மனநிலை என்னன்னு தெரியாதவங்க, பழிவாங்கும் செயலாக அவரது கௌரவத்தை நாம குறைப்பதற்காக நாம எடுக்கிற முயற்சியாக நினைச்சு கோபேக் ஸ்டாலின் போட்டாங்க. ஆனா என்ன நடந்தது? ஸ்டாண்ட் வித் ஸ்டாலின். இப்ப நான் என்ன நினைக்கிறேன்னா, ஸ்டாண்ட் வித் ஸ்டாலின்றதெல்லாம் கிடையாது, சேவ் ஸ்டாலின் அப்படின்னு பாக்குறேன் நான். அடுத்து அந்த இடத்துக்கு போகணும். ஏன்னா இவரை போன்றவர்களை பாதுகாக்க வேண்டியது தமிழ் சமூகத்தின் கடமையாக இருக்கு. ஒரு குஜராத்தி தமிழகத்தில் வெற்றிவேல் வீரவேல் அப்படின்னு அந்த வார்த்தைக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? இல்ல. ஆனால் அந்த வெற்றிவேல் வீரவேல்ன்ற வார்த்தையை நீங்க தொடங்கி வச்சதுனாலதான் இங்க ஒருத்தர் அதுக்கு முத்துவேல்னு சொல்லி முற்றுப்புள்ளி வச்சார். தன்னுடைய உயிரையும் துச்சமென மதித்து கொரோனா வார்டுக்குள்ள போன முதலமைச்சராக இருக்கிறார், முதல் அரசியல் கட்சி தலைவராக இருக்கிறார். அவருடைய வயது ஏற்கனவே அவருக்கு உடல்நலக் குறைவெல்லாம்